Good morning to all. Today's class is biological control, that is உயிரியல் முறை கட்டுப்பாடு. தமிழில் சொல்லணும்னா உயிரியல் முறை கட்டுப்பாடு. ரேட் அண்ட் கேட் மெத்தட் கூட சொல்லலாம். ஸோ நம்ம வந்து வீட்டில் எலியை வந்து கெமிக்கல் வச்சு யூஸ் கொள்றதுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், கேட் ஒன்று வளர்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி தி பேத்தோஜெனிக் மைக்ரோ ஆர்கானிசம் கண்ட்ரோல்டு பை அனதர் நான் பேத்தோஜெனிக் ஆர்கானிசம்ஸ். ஓகேவா? ஸோ அதுக்கு பேர் தான் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ். ஸோ பயாலஜிக்கல் கண்ட்ரோல் பண்ணணும்னா அதுக்கு நமக்கு முக்கியமாக என்ன தேவை, பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் தேவை. தட் இஸ் antagonist. ஓகேவா? பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் ஆர் தி நேச்சுரல் எனிமீஸ் லைக் parasitism, predation, parasite, predator and other mechanisms for controlling plant pests. ஓகேவா? ஸோ அதே தான் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்டே தான் நமக்கு ஆன்டகோனிஸ்ட். முன்னாடி ஸ்லைடில் நம்ம ஆன்டகோனிஸ்ட்டுங்கிற வேர்ட் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். எ சப்ஸ்டான்ஸ் விச் இன்டர்ஃபியர்ஸ் வித் ஆர் இன்ஹிபிட்ஸ் தி ஃபிசியலாஜிக்கல் ஆக்ஷன் ஆஃப் அனதர். ஸோ ஒரு பேத்தோஜனுடைய ஃபிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷனில் ஈடுபடலாம், இல்லைன்னா அதோடைய நார்மல் ஃபங்க்ஷனோட இன்டர்ஃபர் ஆகலாம். ஓகேவா? தட் இஸ் ஆன்டகோனிஸ்ட். தமிழில் சொல்லணும்னா எதிரின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எலிக்கு எதிரி பூனைங்கிற மாதிரி நம்ம வந்து பேத்தோஜனுக்கு என்னென்ன பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் டிஸ்அட்வான்டேஜஸ்னு பார்த்தோம்னா லிமிட்டெட் அவைலபிலிட்டி கம்மியாக இருக்கும். மே நாட் ஒர்க் அஸ் குயிக்லி அஸ் கெமிக்கல் மாதிரி இது உடனே பயன் தராது. ஓகேவா? லேட் ஆகும். that is slow effect. May not eradicate pathogen. So it does not eradicate the pathogen or rescue the host from infection. So already infect ஆன host வந்து இது ரெஸ்கியூ பண்ணாது. ஸோ ஒன்லி ப்ரிவென்டிவ் மெஷர். ஸோ ப்ரிவென்டிவ் மெஷராக கொடுத்தா மட்டுமே, டிசீஸ் வரத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணால் மட்டுமே இது என்ன பண்ணும், எஃபெக்டிவாக செயல்படும். டிசீஸ் வந்ததுக்கப்புறம் அப்ளை பண்ணோம்னா நமக்கு எஃபெக்ட் கம்மியாக தான் இருக்கும். ஷார்ட்டர் செல்ஃப் லைஃப் கம்மியாக இருக்கும். எஃபிகேசி டிபெண்ட்ஸ் ஆன் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். ஏன்னா அது ஒரு உயிரி இல்லையா, லிவிங் ஆர்கானிசங்கிறதால அதுவும் நம்மள மாதிரி தான் என்விரான்மெண்டல் ஃபேக்டரை பொறுத்து அதோடைய எஃபிகேசி வந்து மாறுபடும். இன் மோஸ்ட் கேசஸ் தே ஹாவ் நேரோவர் டார்கெட் ரேஞ்ச். ஸோ நமக்கு சம் ஆஃப் தி ஃபஞ்சிசைடு, கெமிக்கல் ஃபஞ்சிசைடு ஹாவ் ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ரேஞ்ச். அந்த இது வந்து ரேஞ்ச் வந்து ப்ராட் ஸ்பெக்ட்ரமாக இருக்கும். நிறையா டிசீஸ்க்கு எதிராக தன்னுடைய கண்ட்ரோல் மெஷர் இது பண்ணும் இல்லையா. ஸோ இதுவே நமக்கு பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்னா நேரோவர் டார்கெட் ரேஞ்ச். நாட் கம்பேட்டிபிள் வித் அதர் கெமிக்கல் ஃபஞ்சிசைட்ஸ் அண்ட் பாக்டீரிசைட்ஸ். ஸோ அதர் கெமிக்கல் ஃபஞ்சிசைட், பாக்டீரிசைட்ஸ் வந்து இதோட யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணால் நம்ம யூஸ் பண்ணுற அந்த பயாலஜிக்கல் கண்ட்ரோல், அந்த ட்ரைகோடர்மா விரிடி, பேசிலஸ் இதெல்லாம் வந்து இறந்துடும். நமக்கு நன்மை தரக்கூடிய அந்த உயிர் எதிரிகள் இறக்கக்கூடும். சரியா? ஸோ லைக் நம்ம இப்போ வந்து பெஸ்டிசைட் அடிக்கிறோம், அது என்ன பண்ணுது, ஹனிபியை கொன்றுது. அப்போ வந்து நம்ம ஹனிபி பாலினேஷனை வந்து அஃபெக்ட் பண்ணுது இல்லையா, அந்த மாதிரி இது. ஓகேவா? மோர் டிஃபிகல்ட் டு இம்ப்ளிமெண்ட் கம்பேர்ட் டு கெமிக்கல்ஸ். ஸோ கெமிக்கல் மாதிரி இதை ஈஸியாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட முடியாது. ஸோ an ideal biocontrol agent should be following attributes. ஸோ இந்த மாதிரி ஆட்ரிபியூட்லாம் இருந்தால் நமக்கு வந்து அதை வந்து குட் பயோகண்ட்ரோல் ஏஜென்ட்னு சொல்லலாம். மஸ்ட் நாட் பி பேத்தோஜெனிக் டு பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்டுக்கு பேத்தோஜெனிக்காக இருக்கக்கூடாது. லெவல் ஆஃப் பேத்தோஜன் கண்ட்ரோல் மஸ்ட் பி ஹையாக இருக்கணும். சுட் லைவ் லாங்கர் இன் சாயில் அண்ட் ஹோஸ்ட் டிஷ்யூலையோ இல்லை சாயிலையோ அதிக நாள் இருக்கக்கூடியதாக இருக்கணும். சுட் ஹாவ் ரேபிட் ரிப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி. ஸோ ரிப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கணும். நிறையா நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டிசீஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பயோகண்ட்ரோல் ஏஜென்ட்டாக இருக்கணும். ஓகேவா? தென் சுட் பி அ குட் காம்படிட்டர் வித் அனதர் பேத்தோஜன். இன்னொரு பேத்தோஜன் கூட காம்படிட் பண்ணக்கூடியதாக இருக்கணும். சுட் ஹாவ் ஹை சர்வைவல் ரேட் இன் சாயில் ஆர் ஹோஸ்ட் டிஷ்யூ. சர்வைவல் ரேட் அதிகமாக இருக்கணும். ரொம்ப நாள் சர்வைவ் ஆகக்கூடியதாக இருக்கணும். சுட் பி கேப்பபிள் ஆஃப் கண்ட்ரோலிங் மோர் தென் ஒன் பேத்தோஜன். ஒரு பேத்தோஜனுக்கு அதிகமாக கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. தட் இஸ் என்னது, ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஒன்றா இருக்கணும். சுட் பி சூட்டபிள் ஃபார் லாங் டைம் ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்கணும். அதிகமாக ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணக்கூடியதாக இருக்கணும். சுட் பி கம்பேட்டபிள் டு யூஸ் வித் அக்ரோகெமிக்கல்ஸோட யூஸ் பண்ணால் அது கம்பேட்டபிளாக இருக்கணும். இட்ஸ் அப்ளிகேஷன் சுட் ரிசல்ட் இன் ஹையர் ஈல்டு அதிகமாக கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். ஓகேவா? ஸோ ஆன்டகோனிஸ்டிக் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஃபர்ஸ்ட் ரேங்க் கோஸ் டு பாக்டீரியா தான் அதிக ஆன்டகோனிஸ்டாக செயல்படுது அகெயின்ஸ்ட் சம் பேத்தோஜன்ஸ். ஸோ செகண்ட் ஒன் இஸ் ஆக்டினோமைசிட்ஸ், தேர்ட் ஒன் இஸ் ஃபஞ்சை. ஓகேவா? ஸோ பயோகண்ட்ரோல் ஏஜென்ட்ஸில் முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டு சைடை யூஸ் பண்ணக்கூடியது பாக்டீரியா, சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ், ஃபஞ்சையில் வந்து ட்ரைகோடர்மா விரிடி அண்ட் ட்ரைகோடர்மா ஹார்சியானம். ஓகேவா?
ஸோ இதெல்லாம் கல்ச்சர்ஸ். நீங்கள் லேபில் கல்ச்சர்லாம் பார்க்குறீங்க இல்லையா, இதில் வந்து செரேசியா இஸ் ஏ பாக்டீரியா, தென் சூடோமோனாஸ் இஸ் ஆல்சோ ஏ பாக்டீரியா. தெர் ஆர் 2 ஸ்பீசிஸ். ஒன்று வந்து எல்லோ கலரில் இருக்குது தான் ஃப்ளோரசன்ட் எல்லோன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பளபளக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தட் இஸ் சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ். இது வேற ஸ்பீசிஸ். நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா பேசிலஸ் ஆல்வேஸ் ப்ரொடியூஸ் இந்த காலிஃப்ளவரில் கர்ட் லைக் அப்பியரன்ஸ் இருக்குல்ல, மேலே கர்வி அப்பியரன்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி பேத்தஜனில் அந்த கல்ச்சரில் வந்து கர்வி அப்பியரன்ஸ் இருக்கும். தென் ட்ரைகோடர்மா விரிடி, தெர் ஆர் 2 வெரைட்டிஸ், ட்ரைகோடர்மா ஹார்சியானம் அண்ட் விரிடி. ஸோ விரிடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் க்ரீனாக இருக்கும், இது வந்து லைட் க்ரீனாக இருக்குது. ஹார்சியானம் லைட் க்ரீனாக இருக்குது. ஓகேவா, கல்ச்சர். Then Pseudomonas fluorescens is a gram-negative bacteria. It is a single polar flagellum. It have single polar flagellum and rod-shaped. Okay, then Trichoderma viridi is an antagonistic fungi. It will produce white color culture and it become dark green, and it will produce a conidiophore, branch of tree like conidiophore with a small conidia. Conidia பார்த்தீங்கன்னா round shapeல இந்த இடத்துல இருக்கு பாருங்க, சரியா? So mechanism of action, there are 4 different mechanisms. First one is competition, compete with another pathogen. Then antibiosis, produce antibiotics. Antibiotics na chemicals or enzymes produce pannu pathogen, biocontrol agents. It will affect the growth of another pathogen. Okay va. Then mycoparasitism, parasite is the another pathogen. Okay, pathogen மேலேயே போயிட்டு உட்காந்துட்டு அதுல இருந்து நியூட்ரியன்ஸ் எடுத்துக்கும். தென் லைசிஸ் தி செல் வால் ஆஃப் பேத்தோஜன். ஸோ பேத்தோஜனுடைய செல் வாலை லைசிஸ் பண்ணிட்டா என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக அந்த பேத்தோஜனுடைய எஃபெக்ட் வந்து குறைஞ்சிரும். தென் இன்டியூஸ்டு சிஸ்டமிக் ரெசிஸ்டன்ஸ், பிளான்ட்டுடைய சிஸ்டமிக் ரெசிஸ்டன்ஸை இன்டியூஸ் பண்ணும். இது ஆல்ரெடி நம்ம இம்யூனைசேஷன் ரெசிஸ்டன்ஸில் பார்த்துருக்கோம் இல்லையா. தென் பிளான்ட் க்ரோத் ப்ரொமோஷன், டு டாலரன்ஸை வந்து அதிகப்படுத்துறதுக்காக பிளான்ட்டுடைய க்ரோத்தை அதிகப்படுத்தும். நம்ம பிளான்ட் ஹெல்த்தியாக இருந்தாவே டிசீஸ் கம்மியாயிடும் இல்லையா, அது ஒன்று. தென் சிடரோஃபோர் ப்ரொடக்ஷன். இவ்வளோதான். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 4. ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காம்படிஷன், காம்படிட் ஃபார் ஸ்பேஸ் அண்ட் நியூட்ரியன்ஸ். பிளான்ட்ல இருக்க நியூட்ரியன்ட் அண்ட் ஸ்பேஸ்க்காக சண்டை போடும். ஸோ என்ன சார் நியூட்ரியன்ட் இதுவும் எடுக்குங்கிறீங்க பிளான்ட்ல இருந்து, அப்போ வந்து இதை அஃபெக்ட் பண்ணாதா அப்படின்னு கேட்குறீங்க. நோ, பேத்தோஜன் வில் ப்ரொடியூஸ் டாக்ஸின்ஸ். ஓகே, டாக்ஸின் ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி ரேபிட் க்ரோத்தாக இருக்கும், நிறையா அதிகமாக க்ரோ ஆகும். அதிகமாக நியூட்ரியன்ட் எடுத்துக்கிறதால பிளான்ட் சீக்கிரமாக சப்ரஸ் ஆகிடும். இதுவே நம்ம பயோகண்ட்ரோல் ஏஜென்ட்னா ஸ்லோவாக நியூட்ரியன்ஸ் எடுத்துக்கும். அதே மாதிரி டஸ் நாட் ப்ரொடியூஸ் எனி டாக்ஸின்ஸ் எகெயின்ஸ்ட் எகெயின்ஸ்ட் பிளான்ட். ஓகேவா. இட் ஒன்லி target the pathogen. Okay va. Replacement of endogenous fungi on the surface, then depends on CSA and inoculum potential. CSA means competitive saprophytic ability அதிகமாக இருக்கணும். தென் inoculum potential அதிகமாக இருக்கணும் பயோகண்ட்ரோல் ஏஜென்ட்டுக்கு. Then colonization of root crust of hairs of corn by rhizosphere competent strain of Trichoderma harsianum. ஸோ சிவப்பு கலரில் இருக்கிற ரூட்டு, இந்த கலர்லெஸ்ஸாக இருக்கிறது எல்லாமே நமக்கு அந்த ஹைஃபே. ஓகேவா. தென் ஆன்டிபயோசிஸ், என்னென்ன ஆன்டிபயோசிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ட்ரைகோடர்மா விரிடின், விரிடியோல். இதுவே சூடோமோனாஸ்னு பார்த்தீங்கன்னா 2,4 டைஅசிடைல் ஃப்ளூரோக்ளூசினால். தென் பேசிலஸ் பார்த்தீங்கன்னா சப்டிலின், பேசிலின் இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணும். தென் க்ரோத் இன்ஹிபிஷன் ஆஃப் பித்தியம் அல்டிமம் பை ஆன்டிபயோட்டிக் ஆஃப் ட்ரைகோடர்மா வைரன்ஸ். ஓகேவா. கிளையோ வைரின்னு சொல்லிட்டு அதான் அதோடைய இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டுயல் கல்ச்சர் மெத்தட்னு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை, பேத்தோஜன் இன் இன்விட்ரோ கண்டிஷன், பேத்தோஜன் அண்ட் பயோகண்ட்ரோல் ஏஜென்ட்டை ஒரே பிளேட்டில் வளர்க்குறாங்க. அப்போ அது ரெண்டுக்கும் உள்ள எஃபெக்ட் எது நல்லா எஃபெக்டிவாக நியூட்ரியன்ட் எடுத்துக்கிட்டு நமக்கு ஆன்சர் கொடுக்குறது, ரிசல்ட் கொடுக்குதுன்னு தெரியும் இல்லையா. ஸோ நடுவில் இருக்கிறது பேத்தோஜன், சுற்றி இருக்கிற நாளுமே வந்து நமக்கு தட் இஸ் ட்ரைகோடர்மா வைரன்ஸ். ஓகேவா. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு அதோடைய இன்ஹிபிஷன் ஜோன் தெரியுது பாருங்கள். இந்த எங்கெங்கெல்லாம் நம்ம பயோகண்ட்ரோல் ஏஜென்ட் வச்சிருக்கோமோ அங்கெல்லாம் மட்டும் அந்த பேத்தோஜனுடைய க்ரோத் இருக்க மாட்டேங்குது. தட் இஸ் டுயல் கல்ச்சர் மெத்தட். டுயல் கல்ச்சர் மெத்தடில் 2 கல்ச்சர் ஒரே பிளேட்டில் வளர்த்து எது எஃபெக்டிவாக இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம், வேற ஒன்றும் கிடையாது, சரியா. ஸோ ஆன்டிபயோசிஸ் ப்ரொடக்ஷன், இங்கே பாருங்கள், எங்கெல்லாம் ஆன்டிபயோட்டிக் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும் அங்கெல்லாம் பேத்தோஜன் இருக்காது. இதுவும் அதே தான், டுயல் கல்ச்சர் மெத்தடுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ கண்ட்ரோல் பிளேட்டில் நம்ம வெறும் பேத்தோஜன் மட்டும் வைக்க போகிறோம். அதில் பாருங்கள் 100% பேத்தோஜனுடைய க்ரோத் இருக்கும். இதுவே நமக்கு ரெண்டுமே டுயல் கல்ச்சர் மெத்தடில் அந்த பயோகண்ட்ரோல் ஏஜென்ட் இருக்கிற இடம் மட்டும் என்னது காலியாக இருக்கும், இன்ஹிபிஷன் ஜோன். இட் வில் ப்ரொடியூஸ் இன்ஹிபிஷன் ஜோன். ஓகேவா. ஸோ மைக்கோபாராசிட்டம், இட் பாராசிட்டைஸ் தி அனதர் பேத்தோஜன். பேத்தோஜனில் உள்ளே போயிட்டு அதோடைய நார்மல் ஃபங்க்ஷனை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். தென் மைக்கோபாராசிட்டிசம் பை ட்ரைகோடர்மா ஸ்ட்ரெயின் ஆன் பித்தியம். ஸோ பித்தியத்துடைய ஹைஃபேல ட்ரைகோடர்மா விரிடி எப்படி ட்ராவல் ஆகுதுன்னு பாருங்கள், பார்த்தா உங்களுக்கே புரியும். தென் லைசிஸ் தி cell wall of pathogen, inhibits spore germination and germ tube elongation.
ஸோ இதான் இதோடைய மெக்கானிசம் லைசிஸ். இதெல்லாம் சிம்பிளாக தான் இருக்கும், படித்து பாருங்கள். நெக்ஸ்ட் இதெல்லாம் பிக்சரைஸ்டு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தென் இன்டியூஸ்டு சிஸ்டமிக் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிளான் க்ரோத் ப்ரொமோஷன், இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸில் படித்த மாதிரியே தான், படிச்சிங்கனாவே புரியும், இதில் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இல்லை. செட்ரோஃபோர் ப்ரொடக்ஷன் என்னென்ன செட்ரோஃபோர் இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டெப்ஸ் ஃபார் ஸ்க்ரீனிங் ஆஃப் பயோகண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ். ஸோ பயோகண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னா, பிளான்ட் ரூட்ஸில் இருந்தோ ஆர் சாயில் சாம்பிள் இருந்து எடுக்கலாம், பிளான்ட் லீஃப்ல இருந்து கூட எடுக்கலாம், அதிகமாக சாயில் சாம்பிளில் இருக்கும். ஓகேவா? ஸோ சர்வே அண்ட் கலெக்ஷன் ஆஃப் பிளான்ட் அண்ட் சாயில் சாம்பிள்ஸ், தென் ஐசோலேஷன் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் இன் பியூர் கல்ச்சர் மெத்தட் பை சீரியல் டைலியூஷன். இந்த மைக்ரோபயாலஜியில் பண்ணியிருப்பீங்க சீரியல் டைலியூஷன், சாயிலில் சீரியல் டைலியூஷன் பண்ணி நம்ம பியூர் கல்ச்சர் ப்ரிப்பேர் பண்ணுறோம். பிரைமரி அண்ட் செகண்டரி ஸ்க்ரீனிங் இன் தி லெபார்டரி அண்ட் கிரீன் ஹவுஸ் அகேன்ஸ்ட் தி டார்கெட் பேத்தோஜன். ஸோ பை தி டுவல் கல்ச்சர் மெத்தட் ஸ்க்ரீனிங் இஸ் டன் பை டுவல் கல்ச்சர் மெத்தட் இன் விட்ரோ அண்டு இன் க்ரீன் ஹவுஸ். ஸோ க்ரீன் ஹவுஸ்லையும் லெபார்டரி கண்டிஷன்லையும் நம்ம இந்த டுவல் கல்ச்சர் மெத்தடை பார்க்குறோம். தென் ஃபீல்டு டெஸ்ட் அண்ட் ட்ரையல்ஸ். ஸோ அந்த மாதிரி ஸ்க்ரீன் பண்ண பயோகண்ட்ரோல் ஏஜென்ட்டை ஒரு கம்பெனிக்கிட்டேயோ இல்லை இந்த மாதிரி காலேஜ் டிஎன்ஏயோ அந்த மாதிரி ஏதோ ஒரு காலேஜ்கிட்டயோ கொடுத்து ஃபீல்டு டெஸ்ட்டுக்கு கொடுப்பாங்க. அந்த ஃபீல்டு டெஸ்ட்லேயும் அது தேறிடுச்சுன்னா அது என்ன பண்ணுவாங்க, கோ ஃபார் ஃபார்முலேஷன் ஆஃப் தி ப்ராடக்ட். ஃபார்முலேஷன் இஸ் நத்திங் பட் வெட்டபிள் பவுடரா இல்லை டஸ்ட்டா இல்லை நமக்கு லிக்யூடாக கொடுக்குறாங்களா, அதை பொறுத்து நமக்கு அதிகமாக வந்து லிக்யூடாகவும் வெட்டபிள் பவுடராகவும் கிடைக்குது. ஓகேவா? தென் பிளாட் டெஸ்ட் ஆஃப் தி ப்ராடக்ட் ஆன் எ செமி கமர்ஷியல் ஸ்கேல் இன் டார்கெட் லார்ஜர் ஃபார்ம்ஸ். ஸோ இப்போ வந்து இந்த ஆர்ஏலாம் இருக்கு இல்லையா, ரிசர்ச் ஆர்என்டின்னு சொல்கிறாங்க இல்லையா, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்னு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்ச பயோகண்ட்ரோல் ஏஜென்ட்டை ஃபார்மர்ஸ் ஃபீல்டில் ஸ்க்ரீனிங்காக கொண்டு போவாங்க. தட் இஸ் பிளாட் டெஸ்ட். அங்கே இருக்கிற ஒரு பேஸ்ட் ஆன் என்விரான்மெண்ட், நாமக்கல் எடுத்திங்கன்னா ஒரு 10 இடத்துல 10 வில்லேஜில், சேலம், கோயம்புத்தூர் இந்த மாதிரி 10 வில்லேஜ் செலக்ட் பண்ணி அங்கே கொண்டு போய் செமி கமர்ஷியல் மெத்தடில் ஸ்க்ரீன் பண்ணுவாங்க. அங்கேயே நமக்கு எது பெஸ்ட்டாகுதோ அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு போவாங்க. ஓகேவா? ஸோ அதான் சிம்பிள் மெத்தட். ஸோ இதில் சீரியல் டைலியூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 10^4 பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஞ்சை நல்லா வரும், 10^6 அண்ட் 10^7 பாக்டீரியா நல்லா வரும். ஓகேவா? ஸோ இங்கே இந்த டுவல் கல்ச்சர் மெத்தட் டெக்னிக்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள், கண்ட்ரோலில் பாருங்கள், 100% ஃபுல்லாக வளர்ந்துருக்கும். இதுவே டுவல் கல்ச்சரில் மேலே பார்த்தீங்கன்னா சூடோமோனாஸ் இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா ஃபஞ்சை இருக்குது. அதோடைய இன்கிபிஷன் ஜோன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சரியா? எதுவுமே வளராத இடம் இன்கிபிஷன் ஜோன் அர்த்தம். சரியா? ஸோ இதில் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 4 ட்ரைகோடர்மா விரிடி ஸ்பீசிஸ் எடுத்துக்கிறோம், கண்ட்ரோல் பிளேட் எடுத்துக்கிறோம். கண்ட்ரோல் பிளேட்டில் ஒரே ஒரு பேத்தோஜன் மட்டும் வைக்கிறோம், இது ஃபுல்லாக வளர்ந்துருக்கு 100%. இதுவே இந்த ட்ரைகோடர்மா விரிடி 4 ஸ்பீசிஸில் எது பெஸ்ட்டுன்னு பார்க்குறதுக்கு நீங்கள் இந்த படத்தை பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம். இந்த 4லையும் பேத்தோஜன் அதிகமாக கண்ட்ரோல் ஆகிருக்கிறது இந்த 4th பிளேட்டில், ட்ரீட்மெண்ட் 4th பாருங்க, 75% ஆஃப் பிளேட் கவர்டு பை பயோகண்ட்ரோல் ஏஜென்ட். ஸோ அந்த ஸ்பீசிஸ் நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், பெஸ்ட்டுன்னு எடுத்துக்கிட்டு மேற்கொண்டு அதை நம்ம இது பண்ணலாம். சரியா? ப்ரொசீட் பண்ணலாம். இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நிறைய கொடுத்துருக்கேன், ஃபோட்டோஸ் பாருங்கள். ஸோ மாஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் பயோகண்ட்ரோல் ஏஜென்ட், இந்த மாதிரி ஸ்மால் லெவலில் ப்ரொடியூஸ் பண்ணதை மாஸ் கல்ச்சர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஃபெர்மெண்டார் இன்ஸ்டால் பண்ணணும் டு இன்க்ரீஸ் தி பாப்புலேஷன் ஆஃப் bacteria and fungi. So preparation of medium, sterilize the medium and inoculate the culture, incubate and the biomass mixed with the carrier material. Carrier material is nothing but powder. நம்ம ஒரு பவுடர் வித்தவுட் நியூட்ரியன்ஸ், அதில் எந்த ஒரு நியூட்ரியன்ட்டும் இருக்காது. பட் நமக்கு இந்த பயோகண்ட்ரோல் ஏஜென்ட் கேரி பண்ணுறதுக்காக மட்டுமே யூஸ் பண்ணுறதால தட் இஸ் கேரியர் ஆர் சப்ஸ்ட்ரேட்னு சொல்லுவோம். ஸோ சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸோடைய கல்ச்சர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த க்ரீன் கலர் ஃப்ளூரசன்ட் க்ரீன் கலர் இது ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. சரியா? அந்த மீடியத்தோட கலர் மாறுறது தான் நமக்கு என்னது ரிசல்ட்டு. சரியா? தென் பேக்கேஜிங், மார்க்கெட்டிங், மாஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் ட்ரைகோடர்மா விரிடி. இதில் வந்து மொலாசஸ் ஈஸ்ட் மீடியம் யூஸ் பண்ணுறாங்க. 10 டேஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபெர்மெண்ட் பண்ணணும். 4 to 8 ஹவர் ஏரேஷன் பர் டே. ஒரு நாளைக்கு 4 to 8 ஹவர் வந்து திறந்து வைக்கணும். டால்க் பேஸ்டு ஃபார்முலேஷன் 500 ml per kg. 1 kg பவுட்ரு அந்த கேரியர் மெட்டீரியலுக்கு 500 ml ஆஃப் அந்த பயோகண்ட்ரோல் ஏஜென்ட் இது பண்ணி ஸ்டே ட்ரை ஃபார் less than 20% மாய்ஸ்சர். ஸோ அந்த பவுடருடைய மாய்ஸ்சர் 20% ஆகிற வரைக்கும் என்ன பண்ணணும், ட்ரை பண்ணணும். ஆட் கார்பாக்சி மெத்தில் செல்லுலோஸ் 5 கிராம் per kg. ஸோ per kg ஆஃப் பயோகண்ட்ரோல் ஏஜென்ட்டுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், 5 கிராம் கார்பாக்சி மெத்தில் செல்லுலோஸ்
எதுக்காகனா அது போய் நல்லா பிடிச்சிக்கணும் இல்லையா, அந்த கேரியர் மெட்டீரியல் நல்லா பிடிச்சிக்கணும். அதுக்காக என்ன பண்ணுறோம், கார்பாக்சி மெத்தில் செல்லுலோஸ் ஆட் பண்ணுறோம். குவாலிட்டி பேராமீட்டர்ஸ் மினிமம் பாப்புலேஷன் 2 × 10⁻⁷ CFU பர் கிராம். ஸோ காலனி ஃபார்மிங் யூனிட் 1 கிராம் பயோகண்ட்ரோல் ஏஜென்ட் எடுத்து சீரியல் டைலேட் பண்ணி நம்ம வந்து திரும்ப நம்ம அதை கல்ச்சர் பண்ணும்போது நமக்கு என்ன வரணும்னா 2 × 10⁻⁷ காலனி ஃபார்மிங் யூனிட், அவ்வளோ காலனி வரணும். 2 × 10⁻⁷ காலனி வந்தால் தான் நமக்கு அது வந்து பெஸ்ட்டு பயோகண்ட்ரோல் ஏஜென்ட் பெஸ்ட்டு இதில் இருக்குன்னு அர்த்தம். சரியா, பாப்புலேஷன் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் மாய்ஸ்சர் கண்டென்ட் லெஸ் தென் 20% இருக்கணும். செல்ஃப் லைஃப் 4 months வச்சுக்கலாம். சரியா, ஸோ இதே மாதிரி சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆட் 400 ml ஆஃப் 48 hour old culture suspension of Pseudomonas fluorescens to 1 kg of substrate, that is carrier material. அந்த carrier material 1 kg carrier materialக்கு நம்ம 400 ml of Pseudomonas fluorescens கொடுத்தா போதும், நமக்கு அதுவே எஃபெக்டிவாக இருக்கும். 48 hour old culture, ஸோ நமக்கு ஃபஞ்சைனா நிறைய நாள் வளர்க்கணும், பாக்டீரியா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓவர் நைட்லேயே வளர்ந்துடும், இருந்தாலும் நமக்கு 48 hour வளர்த்துக்கிறோம். சரியா, ஸோ இதில் வந்து மினிமம் பாப்புலேஷன் எவ்வளோ இருக்கணும், மாய்ஸ்சர் கண்டென்ட், தென் செல்ஃப் லைஃப் எவ்வளோ இருக்கணும் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ கேரியர் மெட்டீரியல் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கேரியர் மெட்டீரியல் இஸ் நத்திங் பட் பவுடர் வித்தவுட் நியூட்ரியன்ட் எதுவும் இருக்காது, அது சும்மா கேரி மட்டும் போகணும் நமக்கு பயோகண்ட்ரோல் ஏஜென்ட்டை. சரியா, ஸோ இது வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கேரியர் மெட்டீரியல் நமக்கு லாஸ்ட்டாக இந்த சஸ்பென்ஷன் ரெடியான பிறகு அதை இதில் மிக்ஸ் பண்ணுறோம், கேரியர் மெட்டீரியல் மிக்ஸ் பண்ணி அதை ட்ரை பண்ணி பேக்கெட் பண்ண போகிறோம். சரியா, ஸோ என்னென்ன டிசீஸ் கண்ட்ரோல் ஆகும்னு கொடுத்துருக்காங்க, படித்து பாருங்கள். நெக்ஸ்ட் மெத்தட்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன், இதில் மெயின்லி பார்த்தீங்கன்னா சீட் ட்ரீட்மெண்ட், சீட்லிங் டிப், சக்கர் ட்ரீட்மெண்ட், கேப்சூல் அப்ளிகேஷன், சாயில் அப்ளிகேஷன் அண்ட் ஃபோலியர் ஸ்ப்ரே, இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். தென் டோசேஜ் பார்த்தீங்கன்னா ட்ரைகோடர்மா விரிடி ஃபஞ்சைங்கிறதால அதை நம்ம என்ன பண்ணுறோம், சீடுக்கு வந்து 4 gram per kg இருந்தால் போதும். இதுவே பாக்டீரியா அப்படின்னு வரும்போது சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் 10 gram per kg ஆஃப் சீடு ஃபார் சீட் ட்ரெஸ்ஸிங். சரியா, தென் சாயில்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாயிலுக்கு ரெண்டுமே ஒன்றே தான், ஈக்குவல் தான். 2.5 kg per hectare. சூடோமோனாஸ் ஆல்சோ 2.5 kilogram per hectare. சரியா, இதை படித்து பாருங்கள். பயோகண்ட்ரோல் ஏஜென்ட் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் லெக்சர். இன்னும் நமக்கு இந்த மாஸ் ப்ரொடக்ஷனை பற்றி நான் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ போடுறேன். ஓகேவா, தேங்க்யூ.